அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது? எப்போதிலிருந்து நடைபெறுகிறது? கரூரில் அரசு ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய MCS சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் என 3 இடங்களில் தற்போது சுமார் 30 நிமிடத்திற்கு முன்பு இருந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் ஏற்கனவே இவர் மீது வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் என 4 முறை கடந்த 2 ஆண்டுகளாக அப்போது சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று அவர் கரூர் அருகே 80 அடி சாலையில் உள்ள அவரது அலுவலகம் மற்றும் வீடு மற்றும் மாயனூரில் உள்ள அவரது சொந்த வீடு, அவர் அப்போது அங்கு அம்மா அப்பா இருக்கக்கூடிய அந்த வீடு என 3 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறை 30 நிமிடத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். இதில் கேரளாவைச் சேர்ந்த அமலாக்கத்துறையினர் மற்றும் பெங்களூரை சேர்ந்த அமலாக்கத்துறையினர் மற்றும் கோவையிலிருந்து வந்த அமலாக்கத்துறையினர் என 3 பிரிவுகளாக தற்போது அரசு ஒப்பந்ததாராக இருக்கக்கூடிய MCS சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2022 மற்றும் 23 என 2 முறைக்கு மேல் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என பல்வேறு முறை சோதனை மேற்கொண்டு அவரது அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் வருமான வரித்துறை பல முறை மீண்டும் கட்டிவிட்டு மீண்டும் இருந்த நிலையில் தற்போது இன்று இருந்து காலை 30 நிமிடத்திற்கு மேலாக இன்று காலையிலிருந்து பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் கரூரில் இவர் MCS சங்கர் ஆனந்தரின் வீடு, அலுவலகங்கள் என 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.